தொல்காப்பியரின் தொன்மை தமிழே, வள்ளுவரின் பாய்மை தமிழே, அவ்வை பிராட்டியின் அமுத தமிழே, இளங்கோவடிகளின் சிலம்பு தமிழே, கம்ப நாட்டாரின் காப்பிய தமிழே, அப்பர் சுந்தரரின் சைவ தமிழே, ஞான சம்பந்தரின் ஞான தமிழே, ஆழ்வார்க்கரின் வைணவ தமிழே, வள்ளலாரின் வசன தமிழே, பாரதியாரின் விடுதலை தமிழே, பாரதிதாசனின் புரட்சி தமிழே, கால்டுவெல்லின் காதல் தமிழே, கண்ணதாசனின் கண்ணல் தமிழே, நீச்சக்காரனின் வாணி தமிழே, இந்த சாலின் இணைய தமிழே, அண்ணா கண்ணனின் கணினி தமிழே. நாட்டில் என்னை சிறப்பித்தவளே, பேசினால் நிலையில் தரும் தமிழே, நீச்சல் காரனின் வாணி தமிழே, இங்க சாலின் இணைய தமிழே, அண்ணா கண்ணனின் கணினி தமிழே, செம்மொழி மாநாட்டில் என்னை சிறப்பித்தவளே. தங்களை வாழ்ந்த சிந்தனைகள் வாழ்வை தொடும். அத்தகைய சிந்தனைகளை பகிர்ந்திட தமிழ்நாடு தமிழ்ச் சங்கத்தின் நெறியாளரான மதிப்பிற்குரிய மா முனைவர் ரா தேன்மொழி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களை எல்லாம் முறையாக பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நம்முடைய இந்த காசிம் பிவி கல்லூரி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல உங்க கல்லூரியை பத்தி தெரிஞ்சுக்கும் போதே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. தொடக்கத்துல 88ல 75 மாணவிகளை வச்சு தொடங்கினது, இன்னைக்கு இங்க பணிபுரியறவங்களே 120 பேர் அப்படி இருக்காங்கன்னா, இந்த 38 ஆண்டு காலத்துல எந்த அளவுக்கு வளர்ச்சி, அதுவும் இதை போல ஒரு தென் மாவட்டத்தின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய நாங்கெல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். நாங்க ஏதோ பெங்களூர்ல இருக்கோம், சென்னையில இருக்கோம், ஏதோ பெரிய நகரத்துல இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில் இதை போன்ற ஒரு இடத்தில் இருந்து இவ்வளவு ஒரு சூழல்ல மகளிர் முன்னேற்றத்திற்கு இந்த அளவுக்கு இப்ப வந்திருக்காங்கன்னா, அவங்க 120 பேராசிரியர்கள் இருக்காங்கன்னா, எவ்வளவு ஆயிரக்கணக்கான மாணவிகள் இந்த கல்லூரியில இருந்து வெளியில போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் எங்கெல்லாம் எவ்வளவு, அம்மா கூட சொன்னாங்க, அபுதாபியில அவங்க தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறத பத்தி சொன்னாங்க. அப்படியான இந்த ஒரு அருமையான கல்லூரிக்கு முதல்வராக கிட்டத்தட்ட அவங்க 32 ஆண்டுகள் இந்த கல்லூரிக்கும் தமிழுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் சேவை புரிந்து வருகிறார்கள் என்று சொன்னால் உண்மையில் நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் தான். அப்படியாக முதல்வர் சுமையா அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று தோழி அகிலா அவர்கள் இந்த கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக தன்னுடைய பணியை இவங்களே சொன்னாங்க பாருங்க. அவங்க எந்த ஒரு செயலியும் ஒரு சிறப்புற பாசிட்டிவாக தான் பார்க்கலாம். அதுதான் முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது. எந்த ஒரு விஷயம் இருக்கோதோ அதை எப்படி நம்ம நல்லா செய்ய முடியும் தான் யோசிக்கணும். எந்த விஷயம் இருந்தாலும் அதில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் வரலாம், அதெல்லாம் அப்புறம் தான். நம்ம அதை எப்படி நிறைகளாக மாற்றணும் அப்படின்ட்டு தான் யோசிக்கணும். அதே போன்று அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சிறப்பாக திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற தோழி அகிலா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த கல்லூரியில் பணிபுரிகின்ற அனைத்து பேராசிரியர்களுக்கும் மற்றும் இங்கே நாகர்கோவில் போன்ற வெளி மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கின்ற அனைத்து தோழமைகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அதே போன்ற ஒரு எதிர்காலத்தில் சாதிக்க பிறந்த பெண்கள் நீங்க, அதுக்குதான் இங்க வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு சாதனை உங்களால செய்ய முடியும். நான் முதலே சொன்னபடி ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த பகுதியில இருந்திருக்காங்க, இங்க படிச்சு போனவங்க. அப்போ அவங்களுடைய அந்த படிப்பு இங்க அவங்க செதுக்குறாங்க பார்த்தீங்களா, அது உங்களை நிச்சயமாக வளர செய்யும். உங்களுக்குள்ள இருக்கிற திறமையையும் ஆற்றலையும் நீங்க சரியா பயன்படுத்திக்கணும், சரியா வளரணும். இப்போ நம்ம இதுல இங்க சொன்னாங்க இல்லைங்களா, தமிழ் மொழிக்கு மாத்திரம் இந்த இடம் சிறப்பு பெறல. உண்மையிலே சொல்ல போனா எங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான். இப்போ நான் பெங்களூர்ல இருந்து வந்ததும் எனக்கும் தூரம் தான். அவங்க அபுதாபி அவர்கள் அங்க வந்திருந்தாங்க சென்னைக்கு, அவங்களும் அங்க இருந்து தூரம் தான். இருந்தாலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சியோட எதிர்கொள்கிறோம். ஏன்னு சொன்னா இப்படியான ஒரு இடத்துல ஒரு பெண்
பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு தான் இருக்கு. நிச்சயமாக ஆண்கள் எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஒரு வீட்டுல ஒரு வேலை செஞ்சு ஒரு அம்மா வந்து தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை வந்து மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு வர முடியும். அந்த ஆற்றலும் திறமையும் தியாக மனப்பான்மையும் பெண்களுக்கே உரிய சொத்து அது. அப்படியான ஒரு இடத்தில் பேசுவதற்கு எங்களுக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு கொடுத்தக்கூடிய தசிம்பேவி கல்லூரிக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் அதே போன்ற இந்த மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய பெண் ஆளுமைகள், ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆளுமைத்தனம் இருக்கு. அது என்னன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அப்பதான் வந்து நம்ம சரியான பாதையில போக முடியும். எல்லாருக்குமே ஏதோ ஒன்று, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பாங்க, அவங்க படிச்சே இருக்க மாட்டாங்க. அவங்க போடுற கோலத்தை நீங்க வந்து 10 டிகிரி வாங்கி வச்சிருந்தா கூட நம்மளால போட முடியாது. அந்த கலை நுணுக்கம் வந்து வராது. அது போல அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஓவியம் வரைவாங்க. பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. கேட்டா இனிமையா இருக்கும் நமக்கு. அது வந்து சங்கீத கத்துக்கிட்டவங்க கூட வராது. அப்படியான அவங்களுக்கு என்ன தெரியுமோ எது தெரியுமோ அதுல ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஆற்றல் இருக்கிறது. அவங்க ஆளுங்களையா தான் இருக்காங்க. நம்ம இப்போ அவங்க வந்து ஒரு அருமையான தலைப்புல பேசுனாங்க, அறிவியல் ஆராய்ச்சியில் பெண் ஆளுமைகள் சொல்லிட்டு நம்ம முனைவர் அவர்கள். அப்ப பேசும்போது நல்ல செய்திகளாக சொன்னாங்க. நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய, ஏன்னா நம்ம வெளியில இருக்கிறவங்களெல்லாம் நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ வேலுநாச்சியாரை கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரும் சொல்வீங்க, அவங்க யார், எப்படி இருந்தாங்க, அவங்க பன்மொழி வித்தகராக இருந்தாங்க, இது எல்லாம் பயிற்சி குதிரை ஏற்றம் எல்லாம் பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதே போல ஒரு குயிலையும் பார்க்கும்போது அந்த குயிலி வந்து எப்படி அவங்க அப்படியே அந்த பட்டை பழத்தையும் ஒழிச்சு கட்டுற பரவாயில்ல, உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், என்னுடைய மக்களுக்கு நான் நல்லது செய்வேன்றபடி போய் அவங்கள வந்து ஒரு தன்னை அழித்து அந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு தாயாக இருக்கிறார், காப்பாற்றக்கூடிய தாயாக. அப்படி எல்லாரையும் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் அறிவியல் துறையில சார்ந்து எவ்வளவு பேர் இப்போ பட்டியல் சொன்னாங்க இல்லைங்களா? இதை வந்து தமிழ் மக்கள் என்ற பார்வை விட்டு நம்ம உலகளாவிய அளவில் பார்க்கும்போது நம்மளுக்கு எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடியிலிருந்து எதிரெல்லாம் அவங்க ஆர்வமா இருக்காங்க. மேரி கியூரி இதை போல ஆட்கள்லாம் தெரியும். இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம சந்திராயன் திட்டம் விட்டோம் இல்லைங்களா? சந்திராயன் 3 நமக்கு விக்ரம் லேண்டர் போயிட்டு அந்த சவுத் போல்ல போயிட்டு தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சு கொடுத்தது. எவ்வளோ நாடுகள், எவ்வளோ இஸ்ரோ எல்லாம் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம மக்கள் செஞ்ச அந்த ஒரு சாதனையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்ட இயக்குநர்களாக பெண்கள்லாம் இருந்திருக்காங்க. தொடக்கத்துல இருந்து சந்திராயன் 1, 2ல இருந்து இவங்க கூட சொன்னாங்க, கல்பனா மாமா சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க இவங்க வனிதா முத்தையா, அதை போல வளர்மதி, இன்னும் நிறைய பேர், எவ்வளோ பேர் வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ இது வந்து நம்ம நினைச்சுக்கிறோம், இந்த துறை தான் பெண்களுக்கு லாய்க்கு போல இருக்கு, ஏதோ டீச்சரா இருக்கணும், நர்ஸா இருக்கணும், ஒரு சேவை மனப்பான்மை உள்ள இடத்துல போனாதான் ஒரு பெண்களுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்றபடி நம்ம ஐயா இப்ப பேசினாங்க பாருங்க. அந்த ஒரு ஆணாதிக்கத்துல அதுவும் ஒரு கட்டம், எதெல்லாம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நைஸா பெண்களை தள்ளிவிட்டு அவங்க செவிலியரா போமா பார்த்துக்கமா, நீ அவங்களை குளிப்பாட்டுமா, அவங்களுக்கு உடம்பு முடியலையாமா, காயப்பட்டுச்சா அது கட்டு போடுமா, பார்த்துக்கோமா, இப்படிதான் நம்மளால முடியும் அப்படின்றபடி ஒரு இறக்க சுபாவம் பெண்குள்ள இருக்குதான் அடிப்படையில், அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் அறிவியல் சிந்தனைகளும் நமக்குள்ள இருக்கு. அதை நம்ம எப்படி வளர்த்துக்கிறோன்றதான் நம்முடைய தனித்தன்மை. அது இப்போ அவையாரே கூட சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அணுவை துளைத்து 7 கடலை கொட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு. அணுவை பத்தி நம்ம இந்த காலத்துல படிக்கிறோம். ஆனா அந்த காலத்திலேயே அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவங்க ஒரு அறிவியல் ஆய்வறிஞர் தானே அவையாரமா, இல்லைங்களா? அப்ப அணுவுக்குள்ள என்ன வேணா செய்யலாம். இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கு உலகம் ஃபுல்லா. எவ்வளவு பெரிய இது வேண்டாம், விமானங்கள் வேண்டாம், ஏதோ போர் விமானங்கள்லாம் வேண்டாம். இதுனோண்டு ஒன்றை போட்டா கூட டபக்குன்னு போயிட்டு ரோட்ல போட்டு அழிச்சிட்டு வந்துற அளவுக்கு இன்னைக்கு வந்து காலம் மாறிட்டு இருக்கு. அந்த அறிவியல் அறிவு அந்த காலத்திலேயே நம்முடைய தமிழ் படித்த மூதாட்டி ஔவையார் அவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், கால ஓட்டத்துல வரும்போது நம்ம அந்த வழியில போகல. நம்மளுடைய நமக்கு வந்து சாப்பிட்டியா, காலையில எழுந்துட்டுமே வீட்டுக்கு போகணும், இது ஆஃபீஸ் போகணும், காலேஜுக்கு போகணும், இன்னைக்கு என்ன சமையல் பண்றது, இன்னைக்கு கூட இல்லை, அதை பத்தி நேற்றே போகும்போது வீட்டுல இருந்து இங்க பேக் எடுத்துட்டு போகும்போது இன்னைக்கு என்ன பண்றது, நாளைக்கு காலையில என்ன பண்றது, நாளைக்கு மத்தியானம் என்ன பண்றது, நாளைக்கு நைட் என்ன பண்றது, இதுதான் நம்ம தலைக்குள்ள சிந்தனைகள் ஓடுறபடி நம்முடைய இந்த சமூகம் வந்து அப்படி வந்து நம்மள வச்சிருக்கு இல்லைங்களா? ஆனா அதுவும் தேவைதான். உண்மையிலே வந்து பெண்ணுக்குன்றது அது அந்த பொறுப்பு வந்து அதிகமா இருக்கு குடும்பத்துல.
ஒரு தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை பார்க்க வேண்டியது எல்லாத்துக்கும் மேல. அதுதான் ஒரு பெரிய ஒரு அறமா நம்ம இல்லறத்தை நடத்திட்டு போறோம், நமக்குள்ள இருக்கிறது இல்லைங்களா. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போல நம்ம வந்து கிடையாது. நீ கல்யாணம் வச்சா நீ இப்போ தனியா போ, நீ படிக்க வச்சுட்டோன்னே நீ வேலை கிடைச்சதா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனப்பாடம். நமக்கு பேரா பேத்தி எல்லாம் பிறந்தா கூட நமக்கு அவங்க பின்னாடி தான் போகும். எல்லாம் அந்த இதுல இருந்து நம்ம விலகி வரமாட்டோம். அப்படியான ஒரு சூழல்ல நம்ம வளர்ந்துட்டோம். அதுவும் நிச்சயமாக தேவை. அதை விட்டுட்டு எவ்வளவு சாதனை பண்ணாலும் நமக்கு வந்து அது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியோ திருப்தியோ அளிக்காது. அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்து அதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும், கத்துக்கணும். நமக்குள்ள இருக்கிற அந்த சிறப்புகள் என்ன அப்படின்னு சொன்னா இதுதான். அடடா இப்ப இல்லாட்டி இவ்வளவு பேர் அவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு, ஒரு குடும்பத்துல எவ்வளவு பொறுப்புகள் இருக்குது. ஒரு கல்லூரி முதல்வராக உட்காந்து ஒவ்வொரு துறை சார்ந்தும் அங்க என்னாச்சு, தமிழ் துறையில என்னாச்சு, அந்தி துறையில என்னாச்சு, அது போல எல்லாத்தையும் கவனம் பண்ணணும். அந்த மாணவிகள் எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, நம்ம இவங்களுக்கு இப்போ பேசுனாங்க இல்லைங்களா, நீங்க எல்லாம் பெரிய ஆளா வரணும், அதுதான் என்னுடைய கனவு அப்படின்ற அந்த கனவு 32 வருஷமா அவங்க கனவு கண்டுட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உங்களுடைய அந்த நான் போயிருக்கேன். நான் உண்மையிலே சொல்றேன், மனம் திறந்து பேசுகிறேன். பல கல்லூரிகளுக்கு நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். அம்மா கூட சொன்னாங்க இல்லைங்களா, அறிவியல் சார்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்துல நம்ம வெவ்வேறு தலைப்புகள் எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக அந்த ஆய்வு கட்டுரைகள் என்பதை எதை எதுக்காக எழுதி வைக்கிறோம்னா ஒரு தேடல் அப்பதான் நமக்குள்ள வரும். அங்க கொடுத்த பாடத்தை மட்டும் படிச்சுட்டு அப்படியே கட்டுறேன் இல்ல எப்பொருள் யார் யார் வாய்க்கே விடும் அப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போறதுல இல்லை. இதை விட முதல்ல என்ன செஞ்சிருக்காங்க, எதெல்லாம் செஞ்சிருக்காங்க, எப்படி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இனிமேல் என்ன பண்ணலாம், இதை வச்சுட்டு நம்மளால என்ன செய்ய முடியும். நமக்கான ஒரு இந்த ஆய்வு கட்டுரைகள் வந்து யாருமே தயவு செய்து வாய்ப்பு கிடைச்சா அதை வந்து மறுக்காதீங்க, எழுதுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. எவ்வளவு விஷயம் நமக்கு வந்து அந்த தரவுகள் நமக்கு கிடைக்கும் தெரியுங்களா. அதே போன்று நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து நமக்குள்ள மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் நம்ம தெரிய வைக்கணும். அவங்களுக்கு புரிய வச்சு, ஓ இவ்வளவுதான் கிடையாது, இது எவ்வளவோ இருக்கு பாருங்க. இப்போ அம்மா சொன்ன செய்திகள்லாம் எனக்கு நிறைய புது செய்திகள் இருந்தது. அப்ப நான் போய் தேடி வைப்பேன். அவங்க சொன்னதெல்லாம் ஓ அப்படியா, இந்த நூற்றாண்டுல இதை பண்ணியிருக்காங்க, அந்த நூற்றாண்டுல எந்த நாட்டுல பண்ணியிருக்காங்க, அவங்க சூழல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேடுவேன். அது போல வந்து ஒரு தேடல் வேணும். ஏதாவது இந்த காலத்தை கேட்டு அந்த காலத்தை விட்டு கூடாது. அதுதான் நம்ம படிக்கிறோம்னா அந்த படிப்போட இது வந்து சிறப்பு வந்து ஒரு பட்டம் வாங்கினோமா வெச்சமா வேலைக்கு போனோமான்னு கிடையாது. அதன் மூலமாக நம்ம இன்னும் எப்படி நம்மளை மேன்மைப்படுத்தி கொள்ளலாம், நம்மை சார்ந்தவர்களுக்கும் அதை கொண்டு செல்லலாம் அப்படின்ற ஒரு நமக்குள்ள அந்த ஒரு எப்பயுமே அது ஒரு நிலையான ஒரு செயல்பாடா இருந்தா அது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எங்களுடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முனைவர் ஹேமலதா அவர்கள் வந்து வர முடியல. அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய அகிலா மேம் கூட சேர்ந்து நிறைய சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த நூல்கள் போடுவதிலிருந்து ஆய்வு கட்டுரைகள் வாங்குவதிலிருந்து நிறைய பணி செய்தாங்க. அந்த கடைசி நேரத்தில் அவங்களுக்கு டைஃபாய்டு வந்ததுனால மருத்துவமனையில் அது அனுமதிக்கப்பட்டு அதுக்கான அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால அவங்க வர முடியல. அந்த ஒரே ஒரு சின்ன வருத்தம் தவிர எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நிறைவா உங்களையெல்லாம் பார்க்கும்போது சாதிக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க, வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, இன்னும் வளருவாங்க. அவங்களுடைய அடுத்து வரக்கூடிய தலைமுறையை கூட நிச்சயமாக இந்த இந்தியாவை திரும்பி பார்க்க செய்யக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக வளருவாங்க அப்படின்றத நான் உணர்றேன். இன்னொன்று வந்து நீங்க வந்து இந்தியாவைன்னு சொல்லும் போது நம்ம நாட்டுக்கு எவ்வளவு செய்யறோமோ அதே போல நமக்கான சிறப்பான வாய்ப்புகள் அயல்நாடுகள் கிடைச்சதுன்னா அதை ஏற்றுக்கிட்டு போய் அங்கேயும் படிப்புரியுது தப்பில்லை. உங்களுக்கு தேவையான இதை போல பாஸ்போர்ட் அது போல விஷயங்களை எப்படி நீங்க படிப்புக்கு வந்து உங்களை தயார்படுத்தி தேர்வுக்கு காத்திருக்கிறீங்களோ அதே போல இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நீங்க வந்து பார்த்து அதையெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுக்கணும். இப்பெல்லாம் எளிதாக கிடைச்சிருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தால் கூட அதை கேட்கபடி நீங்க வந்து வச்சுக்கணும். வெறும் மதிப்பெண் பெறுவதையும் வெறும் நான் இதுல முதல்ல வந்துட்டேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து எந்த அளவுக்கு நாலேஜ் இஸ் பவர், நம்ம எவ்வளவு கத்துக்கிறோமோ அவ்வளவு கத்துக்கிட்டு நம்ம வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லாட்டி நம்ம வீட்டுல உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஐயாவை சொல்றோம் இல்லைங்களா, ஐயாவை வந்து ஏஐல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அவர் வந்து அந்த கிரியேட்டிவிட்டி நமக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்யறோம்னா அப்படியே பார்த்து படிச்சு தூக்கி வச்சுட்டு போடாம அதுல இருந்து வேற என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ற அந்த கத்துக்கிற ஒரு தன்மையும் இந்த கால இப்போ என்ன சொல்லுது, வெறும் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு
ஃபேஸ்புக்குன்னு அதில் போய் அதில் நம்ம வந்து ரீல்ஸ் போடுறதோ இது பண்ணுறதோ நம்ம நேரத்தை வந்து செலவு செய்யாமல் நம்மை வந்து இன்னும் மற்றவங்களிடம் இருந்து ஒரு படி நம்ம வந்து உயர்ந்து இருக்கணும். அதுக்கு வந்து என்ன தேவைப்படுத்திக்கலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மை சுற்றி நடப்பதில்லை. இப்போ வந்து அம்மா வந்து அரசியல் கூட பேசுகிறாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்றபடி. அதே போல் அவங்க உங்கள் கல்லூரியில் பார்க்கக்கூடிய அந்த ஷீல்டெல்லாம் பார்க்கும்போது, கேடையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ரோல் மாடல். நம்ம பார்க்குறது எது வந்து நமக்கு அந்த ப்ளஸ் பாயிண்ட்டோ அதை மட்டும் தான் நம்ம வாங்கணும். எப்படி அந்த இது அன்னப்பறவை வந்து நீரோட பால் கலந்த கூட பாலை மட்டும் இழுக்குமோ அப்படிதான் நம்ம இழுக்கணும். அதே போல நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் தொழில்நுட்பம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நமக்கு தேவைதான் வாட்ஸ்அப், முகநூல் தேவைதான், இது தேவைதான், எல்லாமே தேவைதான். ஆனால் அதில் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து அவங்களுடைய நேரத்தை செலவழித்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக்கிக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு போனாலும் ஐடிலலாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு டிமாண்ட் இருந்தது, அவ்வளோ ஒரு வேலை வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு ஏஐ வந்த பிறகு எங்கள் வீட்லேயும் ஒரு 2 பிள்ளைங்க படிச்சுட்டு 2 வருஷமா வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்போ கொஞ்சம் அவங்க அந்த சமயத்தில் இதுக்குள்ளே போகிறாங்க, இதில் வந்து தங்களை மறந்துடுறாங்க, அதுக்குள்ளே மூழ்கிடுறாங்க. கடைசியில் அவங்க எங்கே நிற்கணுன்ற இடம் தெரியாமல் இப்போ தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு நிலையெல்லாம் வரக்கூடாது. உங்களுடைய இதை போன்ற ஒரு அருமையான ஒரு சூழல்ல அருமையான பேராசிரியர்கள், அருமையான முதல்வர், உங்கள் சக தோழிகள் இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் நல்ல இந்த நெல் எல்லாம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க தான் இந்த காலத்துல எல்லாம். ஒன்றும் தெரியாத எங்கள் காலக்குள்ளெல்லாம் கிடையாது. எங்களுக்குலாம் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை தவிர எங்களுக்கு வேற உலகம் தெரியாது. உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு சுற்றி நடக்கிற நல்லது என்னது கெட்டது என்னது எல்லாம் உலகத்தை உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் தான் இருக்கே. எல்லாமே உலகமே உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களால் எது சரி எது தவறு எது நம்ம செய்யலாம் அப்படின்றது உங்களாக எளிதாக உங்கள் மனசாட்சி சொல்லும், உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். உங்கள் மனசாட்சி சொல்றதை கேட்டு அந்த இன்ட்யூஷன் வந்து அதை நம்ம பின்பற்றினாலே போதுங்க. அது வந்து உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு வரும். தயவுசெய்து தொழில்நுட்பத்தை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. உங்கள் நேரத்தை செலவழிப்பதற்கு பயன்படுத்தாதீர்கள். இப்படியெல்லாம் செய்து நீங்களும் மிகப்பெரிய பெண் ஆளுமைகளாக இனி வரும் வரலாற்றில் உங்களுடைய பெயர் வந்து நிலைக்கப்படும் வகையில், அது ஒரு குடும்பத்தில் இருந்தால் கூட பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, இந்த கல்லூரியில் ஒரு சாகிரான்னு ஒரு பொண்ணு படிக்கிற வச்சுக்கோங்க, நம்ம சாகிரா கூட வரவே வராது. ஏன்னா அது கூட ஒரு கலை தான். ஒரு குடும்பத்தை கொண்டு போகிறது கூட எல்லாராலையும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அது கூட ஒரு கலை தான். அப்படி ஒரு தனி சிறப்பு பெற்றவர்களாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிர வேண்டும். நம்ம திருக்குறள் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கு இல்லைங்களா? அது கூட இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்காத்து கொண்டால் அவங்க வந்து சொல்லுவார், அவர் பேணி தகை சான்றால் சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம அந்த வந்து எவ்வளோ திருக்குறள் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. அதை நம்ம எவ்வளவோ பார்க்கலாம். நம்ம இதில் பார்க்கும்போது தன்னையும் பார்த்து கொண்டு தன்னை சுற்றி இருப்பவர்களையும் பார்த்து கொள்ளக்கூடிய, அதே சமயத்தில் எவ்வளவுதான் பேசினாலும் செய்தாலும் அவருடைய அந்த செயல்பாடுகள் எல்லாரும் தன்னுடைய குடும்பத்தையும் சமூகத்தையும் தன்னை வந்து அவர் விட்டுருவான் நிச்சயமா. ஏதோ ஒரு சில பேர் வந்து ஒரு சுயநலமா செயல்படுவார்களே தவிர மற்றவர்கள் அனைவரும் தன்னை சார்ந்தவர்களுக்காக தான் அந்த பெண்ணுடைய அமைப்பே அப்படி ஆகிவிட்டது. அப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் எல்லாரும் உங்களை சோர்வில்லாமல் சுறுசுறுப்பாக வைத்துக்கொண்டு நமக்கு வேண்டியவற்றை கிரகித்து கொண்டு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று என் உளமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உலகை உள்ளங்கையில் இணைக்குது, எண்ணங்கள் அனைத்தையும் கவனித்து அன்றாடம் நிகழ்ச்சிகளை அளிக்குது.